தமிழக நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனை இருக்குது என்ன தெரியுமா? மிகப்பெரிய பிரச்சனை அது டாஸ்மார்க் தான். டாஸ்மார்க். ஆமா, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை இல்ல. அதனால வந்து பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது, பல வந்து சீரழிஞ்சு போயிட்டாங்கல்ல. ஆமா, இதுக்கு எப்படா ஒரு முடிவு பண்ணணும்னு நம்ம தாவேக்கு அரசு வந்து மும்முரமா இறங்கிட்டாங்க. பரவாயில்லையே, நல்ல ஒரு முன்னெடுப்பு தான். நல்ல முன்னெடுப்பு. 717 கடைகளை மூடிட்டாங்கல்ல. அதுல ஒரு சில கடைகளை வந்து மீண்டும் திறக்கணும் போராட்டம் பண்ணாங்க. ஒரு சில கடைகள் வந்து இந்த கடையை நீங்க சேர்த்தே மூடணும் அப்படின்னு மாதிரி அங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து போராட்டம் பண்ணாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம தாவேக்கு அரசு என்ன பண்ணிருச்சியா, ஓகே இது வந்து நம்ம கண்ட்ரோல் தானே இவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க, பேசாம தனியார் கொடுத்துட்டா தனியாருக்கு. ஓ, எப்படி இப்ப இங்க வந்து போராட்டம் பண்ண மாட்டாங்க இல்ல, நம்ம கவர்மெண்ட் குறைக்க மாட்டாங்க. டைரக்டா வந்து கேக்குறதா தனியார் தான் கேட்கணும். தனியாரை கேட்டுக்கிறது. ஒரு பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, அரசு பேருந்து விபத்துன்னு சொல்லுமா, இதே தனியார் பஸ்னா தனியார் பேருந்து விபத்து அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த தனியாருக்கு யார் சொந்தமானதோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பு இல்லையா? அந்த மாதிரி இதை வந்து இப்ப வந்து இது ஃபுல்லா மாத்தல. ஒரு சில இது மட்டும் சில்லறை வியாபாரம் பண்றாங்கல்ல, சில்லறை வியாபாரம் பிளஸ் வந்து அந்த கூடுதலா பார்லாம் இருக்குல்ல, கடைசில பார் இருக்கும்ல, கூட அந்த விற்கக்கூடிய அந்த சின்ன வியாபாரம் இருக்குல்ல, இதுல வந்து தனியார் மயமாக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப தாவேக்கு அரசு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப ஒரு கடையில மினிமம் ஒரு 20-25 பேரு அவங்க குடும்பங்கள், இது எல்லாத்துக்கும் என்ன வழிவகுக்க போறாங்க? மொத்தமா தனியாருக்கு கொடுத்துட்டா இது ஒரு சட்ட சிக்கல் தான். இது போகாம பாத்தீங்கன்னா வச்சுக்க, இப்ப இதுலயே வந்து நிறைய வந்து மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க. முக்கியமான அதிகாரம் மாத்துறது, பிளஸ் வந்து இப்ப இந்த 10 ரூபா பிரச்சனை போயிட்டு இல்ல, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபா கூடுதலா ஒண்ணு 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிட்டா. இல்ல 40 ரூபா வரைக்கும் போயிடுச்சான். 40 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஆமா, அப்பயாச்சும் பாட்டிலுக்கு 10 ரூபா தான், இப்ப பாட்டிலுக்கு 40 ரூபான்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. போற பக்கம் பார்த்தா இந்த ரேட்டோட இந்த ரேட் அதிகமா இருக்கும் போல. அதுக்குதான் தனியாரு. அப்ப அங்க போயிடுச்சுன்னா மொத்தமா கேட்க முடியாது. முதல் இனிஷியேட்டிவ் இங்க ஆரம்பிக்கும், அப்படியே மொத்தமா தனியாருக்கு போயிடுச்சு அப்ப நீங்க கேள்வி கேட்க முடியாதுல்ல. ஆமா, இதுக்கு வந்து நம்ம ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கு வந்து எவ்வளவு மாற்று சுழற்சி கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தீவிரமா இருக்காங்க. அப்படி என்ன மாற்று கொண்டு வராங்க? இப்ப இது வந்து நம்ம இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை வந்து சொல்றோம், பாட்டிலுக்கு 10 ரூபா சொல்றோம்ல, இப்ப இதே தனியார் கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த பாட்டிலுக்கு திருப்பி ரிட்டர்ன் வரலாம் இந்த 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வாங்காம அதுக்கு வேற எதாவது கொண்டு வந்தா அப்படி பாட்டில் பிரச்சனை சால்வ் பண்ணா இந்த மாதிரி சிக்கல்லாம் வராது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தீவிர யோசனை இருக்காங்க. தீவிர யோசனை இல்ல, இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் திட்டம்ல இருந்துச்சு. இப்ப அது கூட அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் கூட சொல்லியிருந்தாருல, இது வந்து நம்ம உடனே முடிவு எடுக்க முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சினிமாவா உடனே முடிவு எடுத்துக்கு? அதே மாதிரி நம்ம உடனே முடிவு எடுத்தா சைட்ல வந்து மற்ற கடைகளை ஓப்பன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி. இது மட்டும் இல்லாம நம்ம செந்தில் பாலாஜி அண்ணா இருக்காருல்ல, அவர் தானே போன வாட்டி இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு. இப்ப இந்த வாட்டி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, எங்களை அவ்வளவு அவதூறா பேசுனீங்களே, மேடல் நின்னு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணீங்களே, இப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் அந்த பிரச்சனை தீர்ந்த பாடு இல்ல, இன்னும் அதிகமா தான் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க அவரோட துறை இல்ல, அவரோட அரிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, அந்த 717 கடைகளை மூடுறாங்க இல்ல, அதுல 717 கடைகளை மூட காணோம், 400 கடைகள் தான் மூடி இருக்காங்க. ஆமா, இன்னும் மீதி இருக்கக்கூடிய 300 சம்திங் கடைகளை மூடாமலே வச்சிருந்திருக்காங்க. அப்போ இதுல வந்து ஃபோர்ஜரி, இதுவும் ஃபோர்ஜரி தான். 717 கடை மூடல, இத்தனைதான் மூடி இருக்காங்க, 2 வாரத்துக்குள்ள மூடணும் அப்படின்னு சொல்லி அவகாசம் கொடுத்தாங்க இல்லையா. 1 மாசம் கிட்ட ஆயிடுச்சு, எலெக்ஷன் டேட் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு 2 வாரம் அப்படின்னாலே அதுக்கு 14 நாள் தான், எக்ஸ்ட்ரா இத்தனை நாள் ஆயிடுச்சு. விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாரு அப்படின்னு சொல்லி போட்டு விரின்னு பிரிச்சிட்டாரு. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா இருக்கு இல்லையா, அந்த பாடல் பாடிக்கிட்டு இருக்கும் போதுதான் கீழே அத்தனை பேர் இறந்து போனாங்க. அத்தனை பேருடைய நெருக்கடி சூழலுக்கு காரணமானதான். அவர் அதுக்குள்ள முழுசா போகாம அங்க கீழே அத்தனை பேர் இறந்துகிட்டு இருக்கும் போது நீங்க அங்க நின்று பாடினீங்க, அப்படியான ஒரு வேலையில தான் நீங்க பாத்தீங்க. மென்ஷன் பண்ணியே பேசியிருக்காரு. இப்ப இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது துறை சம்பந்தப்பட்டது இப்ப இருக்கிறது யாரு, நம்ம நிர்மல்குமார் இருக்காருல்ல, ஆமா, அவர் வந்து இப்ப மின்சாரத்துறை, ஆமா அதுல இருக்காருல்ல, அவரை பத்தி ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒண்ணு இல்ல 18 ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயிடுச்சு. 18 ஹார்ட் டிஸ்க் நம்ம தமிழ்நாடு மின்சார தலைமையகம் இருக்கும்ல, அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 ஹார்ட் டிஸ்க் பக்கம் திருடு, தலைமையகத்துல ஒரு 18 ஹார்ட் டிஸ்க் திருட்டு போயிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஹார்ட் டிஸ்க், அதாவது டெண்டர் சம்பந்தப்பட்டது, நிலக்கரி சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி முக்கியமான ஹார்ட் டிஸ்கா திருடு போயிருச்சு. இதுல 2 விதமான சந்தேகம் வருது. ஒண்ணு என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் அவங்க என்னெல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்றது அதுல மாட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது எப்படி மிஸ் ஆகலாம், இது வந்து நம்ம உடனே கண்டுபிடிச்சு அதுக்கு தக்க நடவடிக்கை அப்படி ஒரு தீவிரமா இருக்காரு, பயங்கர தீவிரமா இறங்கி வேலை செஞ்சு எடப்பாடியா கண்ணு தெரிஞ்சிருக்காரு. இதுக்கு வந்து நீங்களும் வந்து இதுக்கு முன்னாடி இந்த அரசுக்கு வந்து நீங்க உடனே போறீங்களா, இது எப்படி மிஸ் ஆகும், இதுனா வீட்டுல கடையில வைக்கிற பொருளா மிஸ் ஆகுறதுக்கு, இது வந்து தெரிஞ்சே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் தன்னோட கண்ணை தெரிஞ்சு சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு.
கரெக்டா இப்ப இருக்கக்கூடிய அந்த சூழல அரசியல் சார்ந்து புரிஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். நான் எனக்கு தெரிஞ்சு கூட ஒத்து போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சந்தேகம்தான். ஆனா கேவலம் ஆர்டிஸ்க தொலைக்கிற அளவுக்கு இவங்களுடைய ஆட்சி நிர்வாகம், பொறுப்பு, உரிமை இதெல்லாம் இருக்கிறது நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசை நீங்க கேள்வி கேட்கணும், அவங்க பண்ணக்கூடிய ஊழல் எல்லாத்தையும் அம்பலப்படுத்த வேண்டிய சூழல் இங்க இருக்கு. ஏன்னா அப்பதான் நீங்க வந்து சிறந்த ஆட்சி எப்படி குடுக்குறீங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, நீங்க இதெல்லாம் என்ன மாத்தி அமைச்சிருக்கீங்க, எப்படிப்பட்ட இதுக்கு மேல கொடுக்க போறீங்க. ஏற்கனவே அங்கங்க கரண்ட் கட் ஆகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க, ஆர்டிஸ்க்கு வேற மிஸ்கி ஆகுது. எல்லா இடத்துமே கரெக்டா கிடையாது. இதுக்குதான் ஒரு புத்தகத்தை என்ட்ரி கொடுக்குறாரு. இப்ப நீ சொன்னால இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசை வந்து நம்ம குறிப்பிட்டு பேசணும், அவங்க பண்ண தப்பட சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இவங்க வந்து கரெக்டா எது கேட்கும். இவங்களும் கேட்கல, இவங்களும் சரியா கேட்கல அப்படின்ற போது வேலைக்கு ஆகாது, நான் பழைய இடத்துக்கு வரேன் அப்படின்னு அண்ணாமலை ஐயா வந்து கடத்துல மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப மாநில தலைவரா மாறுறாரு அவரு. இல்ல கட்சி தொடங்குறாரு, புதுசா கட்சியை தொடங்குறாரு. ஆமா, விஜய் சார் வந்து ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டு வச்சியா, இது பார்த்தா இவரை கொஞ்சம் வைப் ஆயிடுச்சு. ஓகே நாமளும் கட்சி தொடங்குறோம், அடிச்சுன்னு இருக்கிறோம். ஆனா அவர் என்னதான் இருந்தாலும் பிஜேபி தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் அவர் தான். என்னன்னா இப்ப ஒருத்தர் பிரஸ்ஸே சந்திக்க மாட்டார்ல நம்ம அண்ணன், இவரு பிரஸ்ஸ மட்டும்தான் சந்திப்பாரு. பிரஸ்ஸாலேயே வளர்ந்த ஒரு ஆள் யாருன்னா கேள்வி அசராம பதில் சொல்லுவாரு. ஆனா நீ சொல்ற தப்பு இல்லைன்னா நான் சொல்றேன்னா அப்படின்னு மாதிரி அப்படியே பிடிச்சு போயிடுவாரு. ரொம்ப சிம்பிள், அழகா கட்சி படிச்சுக்கிட்டு இந்த கேள்வி இந்த தகவல் உங்களுக்கு யாருக்கு கொடுத்தா அவங்க எல்லாரும் சதுர என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி இருக்கும். பிரஸ்ஸுக்கு சரியான ஆளு அவர்தான். அவர் வந்து இப்ப கடத்தல் மறுபடியும் வர போறாரு, தலைவரா வர போறாரு, கட்சி தலைவரா புது கட்சியோட வர போறாரு, புது வேகத்தோட வளர போறாரு. இப்படி இருக்கும்போது பத்தி இன்னொரு கட்சி திமுக இருக்குல்ல, அவங்கதான் ஒண்ணு அந்த அப்செட் வந்து வெளியே வரல சொல்ல போனா. ஆமா, கிட்டத்தட்ட தோத்ததோடைய மனநிலை அப்படியேதான் இருக்கு. அதை தாண்டி என்னன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு அப்செட் என்னன்னா வச்சியா, இந்த காங்கிரஸ் வந்து துரோகம் பண்ணி வச்சுல. ஆமா, அது வந்து அவங்களால ஏத்துக்க முடியல இப்போதையும். அதோட வெளிப்பாடுதான் இப்ப இந்திய கூட்டணி வந்து இப்ப மீட்டிங் வச்சிருக்காங்க 8ஆம் தேதி. காங்கிரஸ் தலைமையில அவங்க தான் அதுக்கான தலைமை, அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. காங்கிரஸ் இருந்துச்சுன்னா நாங்க வரமாட்டோம்னாங்களே, ஓப்பனா சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் இருக்கிறனால நாங்க வந்து வரமாட்டோம், மற்றபடி எங்களுக்கு எங்களோட ஆதரவு இருக்கு, ஆனா நாங்க வந்து மீட்டிங் வரமாட்டோம், கூட்டணிக்கு வரமாட்டோம், பேச்சுவார்த்தை எங்களோட சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எலெக்ஷன்ல நின்று மொத்த பேரும் ஜெயிக்க வச்சு உங்களுக்கு அமுச்சு விடுறோம், அங்க பேசுவாங்க. ஆனா உங்க கூட உட்காரவே மாட்டாங்க, தனியா தான் உட்காருவாங்க. ஆல்ரெடி கனிமொழி சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு தனியா தான் சீட்டு வேணும், இருக்கையில மாத்தி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால அதோட வெளிப்பாடு முடியவே இல்லை, தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. இனிமேலுக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டு காங்கிரஸ் உள்ள சேர்த்து விடுறதுல அவங்க திட்டவட்டமா இருக்காங்க, ரொம்ப திட்டவட்டமா இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லணும்னா தாவே கூட மன்னிச்சுட்டுருவேன், எதிரி மன்னிச்சுட்டுருவேன், ஆனா காங்கிரஸ் தான் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஆனா மன்னிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க திட்ட ரெடியா இருக்காங்க அடிக்கிறதுக்கு. ஆமா, ஏன்னா இங்க காங்கிரஸ் உள்ளுக்குள்ள இருந்ததுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இன்னைக்கு வரைக்கும் அது இருந்துச்சு. சப்போஸ் தாவேக்கா கூட போயிருந்துச்சு அப்படின்னாலே தாவேக்காவுடைய ஓட்டுகள் தான் வந்திருக்குமே தவிர வேற எந்த ஓட்டுகளும் அங்க வந்திருக்காது. அதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். ஏன்னா பல பேருக்கு வந்து இப்ப கூட்டணியில இருக்காங்களா அதெல்லாம் தெரியாது, விசில் இருக்குதா விசில போய் அமுக்கணும்னு தான் தெரியும். ஏன்னா எந்த எம்எல்ஏன்னே தெரியாது, எம்எல்ஏக்கும் வந்து எந்த தொகுதினும் தெரியாது, மந்திரிக்குமே எந்த தொகுதியும் தெரியாது. போய் பக்கத்து தொகுதியில போயிட்டு அவர் பாட்டு நன்றி சொல்லு இருப்பாரு, நான் ஜெயிச்சதுக்கு அப்படின்ட்டு. யாருக்கு எதுவும் தெரியாது, போயிட்டு ஓட்ட குத்தி ஜெயிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மேயர் பிரியா மேடம் இருக்காங்கல்ல, ஆமா ரொம்ப நாளா வெளியே வராம இருந்தாங்களே, வெளியே வந்துட்டாங்களா? ரீசெண்டா கூட கேட்டாங்க முதலமைச்சர் ஐயா போய் நீங்க பாக்கலாம்னு கேட்டா அது ஒரு விளக்கம் சொன்னாங்க. என்னன்னு? சரி ஓகே அதை விட்டுட்டோம். இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சமீபமா ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. ஆமா, இப்ப பள்ளிகள்லாம் திறக்கிறாங்க, போய் திறந்து விளக்குறது, கட்டட திறப்பு விழாக்கு போயிருக்காங்க. ஒரு பள்ளி திறப்பு விழா அதுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தாவேக்கா எம்எல்ஏ அவங்களும் போயிருக்காங்க. எந்த எம்எல்ஏ? திருவிக நகரா? திருவிக நகர் பல்லவி அவங்க போயிருக்காங்க. 2 பேரும் போயிருக்காங்க. சரி ஓகே, அது நல்ல அரசு நிகழ்ச்சினா 2 பேரும் போனாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுச்சு. இது எப்படி கேளு, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல போனா மாப்பிள்ளை சைடு பொண்ணு சைடு இருப்போமா, நீ வந்து ரசம் சண்டை போடுவேன், நான் வந்து அப்பெல்லாம் சண்டை போடுவேன்ல. அதே மாதிரி இங்கே நான் நினைச்சேன்னா எனக்கு நான் மெழுகுவத்தி ஏத்தணும், அதுவே குத்துவிளக்கு ஏத்தி திறந்து அது மாதிரி வந்து குத்துவிளக்கு ஃபர்ஸ்ட் மேயர் பெரிய ஏத்துறாங்க. அதுக்கு அடுத்து வந்து சரி எப்படி நம்ம கூட கொடுப்பாங்க அப்படின்னு எம்எல்ஏ மேடம் வெயிட் பண்றாங்க, கை நீட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணா அவங்கள தாண்டி அந்த பக்கம் போயிட்டாங்க. ஐயோ, இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. நாங்க ஒருத்தர் இருக்க நீங்க எங்கிட்ட கொடுக்காம அதிகாரிகிட்ட கொடுக்குறீங்களே, அப்ப எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு அங்க இருந்து கோச்சின்னு போயிட்டாங்க. ஐயோ, தேன் மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அது சரி, இவங்க இந்த இடத்துல அப்படி நடந்துச்சுன்னா அடுத்த நிகழ்ச்சினா அதே மாதிரி 2 பேர் போய் கலந்துறாங்க. அப்ப ரிப்பன் நட்டத்துல 2 பேரும் சண்டை. நான் கட் பண்றதுல இவங்க கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மாறி மன்னது அவங்களுக்குள்ள வாக்குவதுனா எப்படி முரண்பாடு, அது பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு கோச்சுக்கிற செயலா அங்க இருந்திருக்கு. சின்ன குழந்தை மாதிரி அடிச்சுக்கிறாங்கப்பா. இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லா பேசு பொருளே அதுதான். என்னன்னா திமுகவா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி சண்டை போடுவாங்க,
இப்ப வந்து இப்ப எம்எல்ஏவா மேயரா அப்படின்ற மாதிரி இதுல சில விளக்கங்களும் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேயர் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆக்சுவலா முதல் இடத்துல ரிப்பன் கட் பண்ண வேண்டியது 2 பேரும் சேர்ந்து கட் பண்ண வேண்டியது. அவங்க பாட்டுன்னு குறுக்க புந்து அவங்களே ரிப்பன் கட் பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் கூட நான் எதுவும் இங்க பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன். அடுத்து மெழுகுவர்த்தி ஏத்துறதுல புரோட்டோகால் படி மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஏத்தணும், இதுதான் புரோட்டோகால். அதன் விதிப்படி நான் செயல்பட்டேன். அவங்க கோச்சிக்கினாங்கன்னா எனக்கு என்ன சொல்றது தெரியல, சும்மா அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு பண்றாங்க. அடுத்த இடத்துல போய் இன்னொரு இடத்துல மெழுகுவர்த்தி ஏத்துனாங்க. அங்க ஏத்துனப்ப என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருந்த வார்டு செல்லியரோ ஒன்றிய யாரோ ஒருத்தர், அவரு அந்த பொறுப்புல வரக்கூடியவரு, அவருக்கு நான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி வாங்கும் போது அவங்க கிட்ட கொடுக்காம இல்ல எம்எல்ஏ தான் ஏத்தணும்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. அங்க அவங்க வாங்காம சீன் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டதா இவங்க சொல்றாங்க. அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க எம்எல்ஏ. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்களுக்கு நான் வந்ததே பிடிக்காது, அவங்க நான் வரேன்னு தெரிஞ்சு வேணும்னே வந்தாங்க, அவங்க நேத்து வரைக்கும் கன்ஃபர்மேஷனே கொடுக்கலையா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷனே கொடுக்கல. இவங்க வராங்கன்னு தெரிஞ்சது இவங்க வரேன். இப்ப வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்பதுல இருந்தே மூஞ்ச காட்டுறது, அவங்க ஆளுங்க எல்லாரையும் கூட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு. எனக்கு டவுட் என்னன்னா, உங்க ஆளுங்களையா கூட்டு பக்கத்துல வச்சுப்பாங்க? இல்ல, உனக்கு யார் வேண்டப்பட்டோ அவங்க பக்கம் இருப்பாங்க. இது அதுலயும் இந்த அரசியல் கட்சி அப்படின்னாலே வந்து எல்லாரும் அப்படி போட்டோக்கு போஸ் கொடுக்கும் போது அப்படி பண்ணி இப்படி வந்து நிக்கிறது எல்லாமே வழக்கமான ஒண்ணுதான். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் டைம்னா உங்களுக்கு பழகிரும். போ பழகும். இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு கேளு. நம்ம ஊட்டி குன்னூர் பகுதி இருக்குல்ல, அந்த நகராட்சி அலுவலகத்துல பாத்தீங்கன்னா எப்படி எல்லா இடத்துலயுமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஏதாச்சும் போராட்டம் சண்டை, ஒன்றிய செயலாளர் யார் ரிசைன் பண்ணீங்க, முதலமைச்சர் யாரோ அவங்க படம் தான் வைக்கணும் அப்படின்னு எல்லா நகராட்சியிலும் அலுவலகத்திலும் சண்டை போட்டுக்கிறாங்களா, அது மாதிரி இங்கேயும் சண்டை போட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து இப்ப தற்போது முதலமைச்சர் வச்சிருக்கீங்களா, பட் இருந்தாலும் போதாது, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இருக்கால, அவரை படத்தை வைக்கணும் அப்ப இந்த மாதிரி திமுக தரப்புல போய் அவங்க சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போடுறது மட்டும் இல்லாம அவங்க எப்படி அவங்க படத்தை வச்சுட்டாங்க. விஜய் சார் படம் இருக்குன்னா இந்த பக்கம் முன்னாள் முதல்வர் பரவாயில்லப்பா, கொஞ்சம் பற்றாளர்களா இருக்கிறாங்க. இத பார்த்த உடனே நீ கரெக்ட் சொன்னது, இத பார்த்தோம் அதிமுக கரெக்ட் வச்சுட்டாங்க. ஏப்பா, இன்று முதலமைச்சர் இருக்காரு, நேற்றைய முதலமைச்சர் இருக்காரு, முந்தா நாள் முதலமைச்சர், அவர் எங்க வர சொல்ல அவரையும் அப்படின்னு அவர் படத்தை எடுக்கிறாங்க அதிமுக காரங்க. இது சரி, இதுவும் ஒரு வகையில பற்றாளரான இப்ப நீ மறுத்து சொல்ல முடியல. ஆமா, முதலமைச்சர் நீ வைக்கும்போது அப்ப எங்களுக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்காருல்ல, அப்ப இரு இவங்க 2 பேர் இருக்காங்க அப்படிச்சா ஓபிஎஸ் போட்டாங்க. அவங்க ஆதரவாளர் அவங்க ஆதரவாளர் தான் அது வச்சிருப்பாங்க. வாய்ப்பு இருக்குல வந்து ஒரு திருச்சா ரசிகர் யாராவது இருந்திருந்தாச்சியா, ரசிகர் விஜய் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாலே போதும். விஜய் ஃபேன்ஸ் யாராவது இருந்தா கூட இன்னைக்கு வச்சிருக்காங்க. எதிர்காலம் சொல்லிட்டு எதிர்காலம் எங்க, எங்களுக்கு திருச்சா போட்டா வேணும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. செஞ்சாலும் செய்வானுங்க படுபாவி பசங்க. ஜஸ்ட் மிஸ். நல்ல வேலை தூக்கின்னு வந்து அடுத்த முதல்வர் இவங்க தானே திருச்சா கூட்டு வந்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 3 தலைமுறை தாண்டி போயிட்டாங்க. கலைஞர் போட்டா வைக்க அந்த அளவு போல 3 பண்ணிட்டாங்க. அதான் ஓபிஎஸ் வச்சிருக்கணும், ஓபிஎஸ் வச்சுட்டு தான் கலைஞர் வைக்கணும். இது மாதிரி இடையே தொடர்ந்து அப்படி போட்டு வச்சுட்டாங்க. இது ஒரு சலசலப்பா இருந்துச்சு. ஏன்னா கரண்ட்ல இருக்க யாரும் அவங்க சிஎம் போட்டோ தான் வைக்கணும், இந்த மாதிரி மாற்று கருத்து வேண்டான்ற மாதிரி அது ஒரு சண்டை வந்துடுச்சு. ஓகே ஓகே ஓகே, நல்ல வேலை அவனும் சின்னம்மா போட்டோ தூக்கின்னு வரலையா. ஆமா, அவங்க எல்லாம் சிஎம்ஏ கிடையாது. இப்படி தொடர்ந்து பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, ஃபியூச்சர்ல வந்து இப்ப வந்து விஜய் சார் நடிச்ச எல்லா படத்தையும் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தாவேக தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து விட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இப்ப தலைவர் தளபதியோட பிறந்தநாள் வருது. ஆமா, அதுதான் தளபதி பிறந்தநாள் வரதுனால எப்படி நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் வந்து இருக்கிற எல்லா படத்தையும் ரெடி பண்ணி கட்சி ஆபீஸ்குள்ள வைக்கிற மாதிரியே அரசாங்க அலுவலகம் எங்கெங்க இருக்குதோ அங்க வெளியே வைக்க போறாங்க. இது வந்து நடக்க போகுது. கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும், செஞ்சாலும் கண்டிப்பா செய்வாங்க. இந்த பிறந்த நாளைக்கு வந்து மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமா கொண்டாட போறோம். ஜனநாயக அரசு நிகழ்ச்சி ரெண்டும் சேர்த்து தளபதி ரசிகரும் அப்படி சேர்ந்து கொண்டாட போறோம். அதாவது இப்பதான் வந்து 3மே நடக்குது. அரசு நிகழ்ச்சி, அரசியல் நிகழ்ச்சி, சினிமா இது 3 சேர்ந்து ஒரு ஷோவா. வரலாற்றில் நடக்காத ஒரு சம்பவம் இது வந்து. ஆமா, இது 3மே சேர்ந்து வந்து நடக்க போறதுனால எப்படி இருக்கு பொறுத்து பார்ப்போம். பொறுத்திருந்து காத்திருந்து சிறப்பாக பார்ப்போம். அதுவரை சென்று வருகிறோம். நன்றி, வணக்கம்.